பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் வசனம் 21ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆமேன். கர்த்தராகிய தேவன் நம்மை நேசிக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய வழிகளை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் சீர்தூக்கி பார்க்கிறாராம். இன்றைக்கு உங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன? ஆண்டவருக்கு முன்பாக வெளியரங்கமான ஒரு பாதையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எதையுமே மறைக்க முடியாது. நாம் மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக வேண்டும் என்றால் மறைத்து கொள்ளலாம். அவர்களுடைய பார்வைக்கு மறைவாக நாம் எதை வேண்டாமலும் செய்யலாம். அவர்களுக்கு முன்பாக ஒரு மாதிரி நாம் நடந்து கொண்டு பின்பாக வேறொரு மாதிரி நடக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயத்தையும் நம்முடைய சிந்தனையும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் அவருக்கு முன்பாக நாம் எதுவுமே மறைக்க முடியாது. அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தை எதிர்பார்ப்பது வெளிப்படை தன்மையை தான் எதிர்பார்க்கிறார். மாய்மாலத்தை வெறுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக நாம் எத்தனை வேஷம் வேண்டுமெனாலும் போட்டுக்கொள்ளலாம். நம்ம முகமூடி அணிந்து கொண்டு நம்மை காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே மறைக்க முடியாது. அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாளில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை வெளியரங்கமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராகிய தேவன் நம்மை வழிநடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ.